நம்ம பேசிட்டு இருக்குள்ள இந்த டைம்ல கூட விழுப்புரம் மாவட்டம் விடூர் அணைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை அங்க இருக்கக்கூடிய ஒரு போதை கும்பல் ஓட ஓட வெட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாவட்டத்தில் கூட தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாழையூத்து வாகன சோதனை சாவடிகளில் பெட்ரோல் குண்டு வீசி நமக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுனால தான் காவல்துறை நியமிச்சிருக்காங்க, காவலர்கள் நியமிச்சிருக்காங்க. காவல்துறையினுடைய அந்த காவல் நிலையத்திலேயே இந்த மாதிரியான பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுறது அப்படின்றது மக்களே நிறைய பேர் சொன்ன விஷயம். அங்கே எந்த போலீஸுமே இல்லை, பாதுகாப்பு எங்களுக்கு முறையாக கொடுக்கல. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் ஆட்சி முடியறதுக்கு இருக்கு. அதுக்குள்ள சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. அதை நிரூபணம் பண்ற வகையில சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்திருக்குங்க. நம்ம பேசிட்டு இருக்குள்ள இந்த டைம்ல கூட விழுப்புரம் மாவட்டம் விடூர் அணைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை அங்க இருக்கக்கூடிய ஒரு போதை கும்பல் ஓட ஓட வெட்டியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. படுகாயம் அடைஞ்சவங்கள பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அங்க சிகிச்சை நடைபெற்று வருதுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெட்டினவங்க அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்சு ரொம்ப பதபதைக்குதுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாழையூத்து வாகன சோதனை சாவடிகளில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க. அதாவது நமக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுனால தான் காவல்துறை நியமிச்சிருக்காங்க, காவலர்கள் நியமிச்சிருக்காங்க. காவல்துறையினுடைய அந்த காவல் நிலையத்திலேயே இந்த மாதிரியான பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுறது அப்படின்றது தமிழகம் எந்த ஒரு பாதுகாப்பு சூழல்ல இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, நமக்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய அந்த போலீஸாரே திருவண்ணாமலையில ஒரு தெலுங்கு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கான விசாரணைகள்லாம் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் மேல கரூர்ல நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் கிட்ட 41 பேர் பலியானாங்க. அதுக்கு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் மக்களே, அங்க பாதிக்கப்பட்ட மக்களே நிறைய பேர் சொன்ன விஷயம். அங்க எந்த போலீஸுமே இல்லை, பாதுகாப்பு எங்களுக்கு முறையாக கொடுக்கல, இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே கடந்த 30 நாட்களுக்குள்ள நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்க. இன்னும் ஆட்சி முடியறதுக்கு ஒரு 6 மாதம் தான். இதுக்கு முதல்வர் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் அவருக்கு தெரியுதா, இல்லை தெரிஞ்சுமே அவர் இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு புரியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் ஆட்சி முடியறதுக்கு இருக்கு. அதுக்குள்ளேயாச்சும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செஞ்சு தமிழகத்துக்கு ஒரு அமைதியான சூழல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி.